ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 9th கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 1.1 தான் டேக்கிள் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம 6th கொஸ்டின் 7th கொஸ்டின் 8th கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு கேட்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 9th கொஸ்டின் 10th கொஸ்டின் தான் டேக்கிள் பண்ண போறோம். அதே ஃப்ரம் சேம் எக்சர்சைஸ் 1.1 தான் டேக்கிள் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா 11 can walk 4.5 kilometers in 1 hour. How much distance will he cover in 3.5 hours? அது 3.5 ஹவர்ஸ்ல எவ்வளவு கவர் பண்ணுவாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 ஹவர்ல he can easily cover 4.5 kilometers. 4.5 kilometers நீங்க எப்படி எழுதலாம்? 4 plus half kilometers எழுதலாம். which is the same as 4.5 kilometers. 4.5 kilometers. ஓகேவா? ஸோ இதே 1 ஹவர்ல இவ்வளவு கவர் பண்ண முடியும் அவரால. இப்போ 3.5 ஹவர்ஸ் 3.5 is the same as 3.5. 3.5 நீங்க எப்படி எழுதலாம்? 3 plus half எழுதலாமா? 3 plus half எழுது. half is nothing but 0.5. 0.5. ஸோ 3.5 ஹவர்ஸ்ல அவரால் எவ்வளவு கவர் பண்ண முடியும்னு கேக்குறாங்க. ஸோ 1 ஹவர்ல இவ்வளவு கவர் பண்ண முடியும்னா 3.5 ஹவர்ஸ்ல எவ்வளவு கவர் பண்ண முடியும்? 4.5 into 3.5 வரும். ஸோ பேசிக்கா அந்த லாஜிக் தெரியணும் உங்களுக்கு. இந்த ஈக்குவேஷன்லயும் நீங்க போத் சைட்ஸ் இன்டூ 3.5 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். போத் சைட்ஸ் நீங்க இன்டூ 3.5 போட்டீங்கன்னா 1 ஹவர் இன்டூ 3.5 இஸ் த சேம் அஸ் 4.5 இன்டூ 3.5. அப்படி ஒரு லாஜிக் வரும். அப்படி ஒரு பேசிக்கா ஒரு ப்ரொபோர்ஷன் வரும். சேம் ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கு பேசிக்கா. இந்த ஈக்குவேஷனும் ஒரே ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கு. ஸோ நீங்க இந்த மாதிரி பண்ணலாம். டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க மல்டிப்ளை பண்ணலாம் போத் சைட்ஸ் 3.5. இல்லைனா நீங்க இந்த லாஜிக் யூஸ் பண்ணணும். 1 ஹவர்ல இவ்வளவு கவர் பண்ண முடியும்னா 3.5 ஹவர்ஸ்ல எவ்வளவு கவர் பண்ண முடியும்? 3.5 டைம்ஸ் 4.5. அதான் ஆன்சர். ஸோ இப்போ நீங்க அதுக்கு ஆன்சர் போட்டுக்கலாம். ஸோ 4.5 எப்படி எழுதலாம்? 9/2 எழுதலாம். 4.5 is the same as 9/2. 3.5 is the same as 7/2. ஸோ அது எப்படி வந்துச்சு? 45/10 எழுதுறேன். 4.5 is the same as 45/10. 3.5 is the same as 35/10. இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 9/2 கிடைக்கும். அதான் பேசிக் லாஜிக். ஸோ 9/2 into 7/2 என்ன வரும் உங்களுக்கு? 9 into 7 63/4 வரும். ஸோ ஓவரால் ஆன்சரே வந்து 63/4. ஸோ இன் 3.5 hours he can cover 63/4 kilometers. ஸோ அதான் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து 63/4 kilometers. 63/4 kilometers. இதான் சாரி 9th கொஸ்டினோட ஆன்சர் இதான். ஸோ இப்போ நம்ம 10th கொஸ்டின் போயிடலாம். ஸோ ஆக்சுவலா டெக்ஸ்ட் புக்ல நான் ஆன்சர் செக் பண்ணேன். 63/4 கொடுக்கலாம். இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வேணா இதையும் மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதுக்கும். ஸோ என்ன டெக்ஸ்ட் புக்ல ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னு எக்ஸாக்டா ரீசன் தெரியல. பட் சின்ஸ் அவங்க கொடுக்கறதுனால நம்மளும் கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ 63/4 எப்படி நீங்க மிக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணுவீங்க? நீங்க டேரக்டா டிவைட் பண்ணிருங்க, அவ்வளவுதான். ஸோ சிம்பிளா டிவைட் பண்ணிட்டு நீங்க அதை எழுதணும், அந்த ஃபார்ம்ல எழுதணும். ஸோ 1 4 is 4. இங்க 2 கிடைக்கும். 23 எவ்வளவு தடவை போகும்? 5 4 are 20. ஸோ 5 டைம்ஸ் போகும். ஸோ 15 டைம்ஸ் போகும். 15 into 4 plus 3 is the same as 63. So 15 into 4 plus 3 the whole divided by 4. ஸோ இது எப்படி பண்ணலாம்? ஸோ இது தனி ஸ்பிளிட் பண்ணி எழுதணும், அவ்வளவுதான். ஸோ ஸ்பிளிட் பண்ணி எழுதுனா கேம் ஓவர். ஸோ 15 into 4 divided by 4 plus 3/4 வரும். ஸோ 15 into 4 the whole divided by 4 plus 3/4. ஸோ இங்க 4 கேன்சல் பண்ணலாம். ஸோ 15 plus 3/4 is the same as 15 3/4. ஸோ ஓவரால் ஆன்சரே 15 3/4 தான். ஸோ 63/4 kilometers எழுதலாம், 15 3/4 kilometers எழுதலாம். ஸோ போத் ஆர் வேலிட் ஆன்சர்ஸ் ஃபார் கொஸ்டின் 9. அவ்வளவுதான். கொஸ்டின் 9ஓட ஆன்சர் இதான். ஏன்னா பக்கத்தில் 9 போட்டுக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ இதான் கொஸ்டின் 9ஓட ஆன்சர். கொஸ்டின் 10க்கு போலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் நல்ல ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா 10th கொஸ்டின்ல ரவி bought a curtain of length 15 3/4 meters. If he cut the curtain into small pieces of length, each of length 2 1/4 meters, then how many small curtains will he get? ஓகே, ஒரு பெரிய கர்டன் இருக்கு அவருக்கு. அது வந்து 15 3/4 meters இருக்கு. ஸோ நான் ஒரு கர்டனை ரெக்டாங்கிள் வச்சு ரெப்ரசென்ட் பண்றேன். ஸோ ஒரு பெரிய கர்டன் இருக்கு. திஸ் கர்டன் இஸ் லென்த் வந்து பாத்தீங்கன்னா 15 3/4. இதை ஒரு குட்டி குட்டியா கட் பண்றாரு. குட்டி குட்டி கர்டன்ஸா கட் பண்றாரு. ஸோ குட்டி குட்டியா அவர் கட் பண்றாரு இந்த மாதிரி. ஸோ அந்த லென்த் வந்து ஈச் ஆஃப் லென்த் 2 1/4 அந்த மாதிரி கட் பண்றாரு அவரு. ஸோ அந்த மாதிரி எத்தனை வரும் உங்களுக்குன்னு கேக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி எவ்வளவு கட் பண்ணலாம், நீங்க எவ்வளவு தடவை அந்த மாதிரி நீங்க கட் பண்ணி எத்தனை ஸ்மால் கர்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்க முடியும் மேக்ஸிமம், அதான் பேசிக்கா அவங்க கேட்கறது. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா திஸ் டிவைடட் பை 2 1/4. 15 3/4 divided by 2 1/4 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். how many small curtains will you get அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிடும் அப்படி பண்ணீங்கன்னா. ஸோ அதான் நம்ம பண்ண போறோம். ஸோ வேணா வேற கலர் எடுத்துக்கிறேன். 15 3/4 divided by 2 1/4. ஸோ how many 2 1/4s will you get from 15 3/4? அதான் கேள்வியே. ஸோ இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் 2 1/4 எழுதலாம், இல்லைன்னா நீங்க டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 15 plus 3/4 எப்படி எழுதலாம்? நீங்க 15 plus 3/4 ஃபர்ஸ்ட் எழுதுங்க. இதை வந்து நீங்க 2 plus 1/4 எழுதுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இதையும் நீங்க
ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணுங்க. இதை நீங்க இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணுங்க. இதையும் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஸோ 15 + 3/4 என்ன பண்ணலாம்? இல்ல இதே டைரக்டா இங்கேயே நீங்க கன்வெர்ட் பண்ணிடலாம் பாருங்களேன். 15 × 4 + 3 the whole divided by 4 எழுதலாம். இங்க 2 × 4 + 1 divided by 4 எழுதலாம். 15 × 4 + 3 divided by 4 the whole divided by 2 × 4 + 1 divided by 4. 2 × 4 + 1 the whole divided by 4. ஸோ ஆக்சுவலா இந்த 4 கூட நீங்க கேன்சல் பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ணலாம் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இதை ஆக்சுவலா எப்படி எழுதலாம்னா 15 × 4 என்ன வரும் உங்களுக்கு? 63 வரும். 16 வரும். 60 + 3 63. ஸோ 63 divided by 4 the whole divided by 2 × 4 8 8 + 1 9 9 divided by 4. ஸோ இப்போ 63/4 எப்படி எழுதலாம்? 63 × 1/4 எழுதலாமா? 9/4 எப்படி எழுதலாம்? 9 × 1/4 எழுதலாமா? இப்போ 1/4 1/4 கேன்சல் பண்ணலாமா? பண்ணலாம் டெஃபினட்டா. அவ்வளவுதான். ஸோ 63/9 தான் ஆன்சர். 63 நீங்க எப்படி எழுதலாம்? 7 × 9 எழுதலாமா? ஸோ 7 × 9 divided by 9 எழுதலாம் இதை. 63/9 is the same as 7 × 9 divided by 9. ஸோ இதையும் நீங்க கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஓவரால் ஆன்சரே 7 தான். ஸோ யூ வில் கெட் 7 ஸ்மால் கர்டன்ஸ். இந்த மாதிரி 7 கட் பண்ணலாம் நீங்க. 1 2 3 4 5 6 7 அவ்வளோதான். 7 கட் பண்ணலாம். நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் இந்த மாதிரி வரைச்சிருக்கேன். இது அக்யூரேட்டான டயக்ராம் கிடையாது. பட் 7 கட்ஸ் பண்ணலாம் நீங்க. ஸோ யூ வில் கெட் 7 ஸ்மால் கர்டன்ஸ். ஸோ ஆன்சர் வந்து 7 தான். ஸோ 7 தான் ஆன்சர். ஓவரால் ஆன்சர் 7 தான். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 9th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 10th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸசைஸ் 1.1ல இருந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.